வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரே கலாட்டாவாக இருக்குது. மனோஜோட ஃப்ரெண்ட் சொன்னதை கேட்டு பயந்து போய் மனோஜ் வந்து வீட்டுக்கு பதட்டத்தோட வரான். ரோஹிணிகிட்ட பேசும்போதுமே அந்த பயம் வந்து ஃபேஸில் வந்து தெரியுது. சீதாவோட லவ் விஷயத்தில் பெரிய ட்விஸ்ட் ஒன்று போயிட்டுருக்கு. மொத்தத்தில் பரபரப்பாக போயிட்டுருக்கு. என்னதான் ஆச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். சீதாக்கு ஏற்ற மாப்பிள்ளை யாருன்ட்டு முத்து 2 மாப்பிள்ளையோட ஜாதகமும் ஃபோட்டோவுமே எடுத்துகிட்டு வரான். ஸோ இதில் யார் பொருத்தமாக இருக்காங்களோ அவங்கள வந்து சீதாக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு முத்து மீனாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆனால் மீனா வந்து இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணாமல் எனக்கே தெரியாமல் எப்படி நீங்கள் அம்மாட்ட போய் சீதாவோட லவ்வை பற்றி சொன்னீங்க அப்படின்னு வந்து கேட்குறான். மீனாவோட எதிர்ப்புனால முத்துக்கு வந்து கோவம் வந்து கையை உங்ககிட்ட அடிக்காம இருக்கான். 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியில் வாக்குவாதம் அதிகமாயிடுச்சு. லாஸ்ட்ல மீனா என்ன சொல்றாங்கன்னா உங்கள்கிட்ட பேசுறது வேஸ்ட் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்ருதி ரவி கபில்ஸ் வந்து ஹோட்டல் ஓப்பன் பண்றதுக்காக வேண்டி இடம் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ருதி என்ன பண்றாங்கன்னா ரவி வந்து சமாதானப்படுத்துறாங்க. லாஸ்ட்ல ரவி ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிடுறான். ஸோ மொட்டை மாடியில் இந்த 3 கபில்ஸுமே அவங்களோட லவ் ஃபேமிலி இஷ்யூஸை பற்றி புலம்பிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே அருண் வந்து மீனா வந்து டைரக்டா வந்து மீட் பண்றான். நான் மோசமானவன்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்றான். சீதா வந்து உயிருக்கு உயிரா நான் வந்து பார்த்துப்பேன் அப்படின்ட்டு உறுதியாக வந்து சொல்றான். இதனால மீனா அருண் சீதா லவ்க்கு வந்து ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. என்னதான் மீனாவோட சம்மதம் இருந்தாலுமே முத்து மட்டும் இன்னும் ரொம்ப ஹார்ஷா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் மீனா வந்து அவங்களோட எஃபர்ட்டை வந்து கொஞ்சம் கூட வந்து கைவிடாமல் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக சீதா அருணோட மேரேஜ் வந்து நடத்தி வைப்பாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. முத்துவும் அவனோட அம்மா விஜயா மாதிரியே தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அம்மாவோட புத்தி எப்படியே வந்து பையனுக்கு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். அருண் கூட பிரச்சனைனால சீதாவோட லைஃப்பை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு முத்துக்கு வந்து ரைட்ஸ் இல்லை தான். என்னதான் வந்து மாமாவாக இருந்தாலுமே அது சீதாவோட லைஃப். அருணோட பேக்ரவுண்ட் எப்படி, எதுவும் கெட்ட பழக்கம் இருக்கா, நல்லா பார்த்து பண்ணா சீதாவை, இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே செக் பண்ணாமல் உடனே 2 ஃபோட்டோ ஜாதகத்தை கொண்டு வந்தா என்ன அர்த்தம்? இதை வந்து முத்து வந்து முன்னாடி வந்து பண்ணியிருக்கணும். சீதா வந்து அருணை லவ் பண்றதுக்கு முன்னாடி. அப்போ மாமாக்கு உரிமை இருக்கு அப்படின்ட்டு எல்லாமே சொல்லலாம். ஆனா இப்போ முத்து பண்றது வந்து நல்லா இல்ல. அருணை பத்தி எதுவுமே விசாரிக்காம அவன் டியூட்டி ரிலேட்டடா பண்ண தப்ப வந்து மனசுல வச்சுட்டு அவன் சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பாப்போம் மீனா வந்து எப்படி முத்து வந்து எதிர்த்து மேரேஜ் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்றத. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.